2 கொரிந்தியர் 9 7வது வசனத்தை படிங்க. அங்க ஒரு வசனம், ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு. யாராவது எப்போதாவது ஊதியமின்றி படை வீரராக 2 கொரிந்தியர்ல 7 9ல 7 2 கொரிந்தியர் தானா? ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே அவங்க நீங்க 1 கொரிந்தியர் நீங்க 1 கொரிந்தியர் 9:7 எடுத்துட்டீங்க. ஆனா இவங்க சொல்றது கரெக்ட். 2 கொரிந்தியர் 9 படிங்க. ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடு காயத்தினாலோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம், முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். என்ன அர்த்தம் இது சொல்லுங்க. இல்ல இல்ல, அதோடைய அர்த்தம் இப்ப படிச்சீங்கல்ல, யார் வேணாலும் சொல்லலாம். இதோடைய அர்த்தம் என்ன சொல்லுங்க. உதவி செய்யும் போது கொடுங்க 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 கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் அப்படிங்கிறாரு. உதவி செய்யறது மட்டும் இல்ல, தசம பாகம் மட்டும் இல்ல, காணிக்க மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்களே நேரத்தை கொடுக்கறது, அது கூட கொடுக்கறது தான். ஆண்டவருக்காக ஐயோ இங்க வந்து மாட்டிக்கிட்டுமே, எப்போ பெரிய முடிய போதோ, நான் இன்னைக்கு வராம இருந்திருக்கலாமே, அந்த வேலையை கட்டாயம் தான். இவங்க கூப்பிட்டுட்டாங்களேன்னு சில பேர் வரலாம், மனசு வந்துட்டு எப்படியோ வந்து சேருவான், கூப்பிட்டாங்க, நாளைக்கு நம்ம கூப்பிட்டா வரமாட்டாங்க, இவங்க கூப்பிட்டதுக்காக வருவோன்னு வந்தவங்களாம் இருக்கலாம். இல்ல, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி கட்டாயத்தினால மனசு வேதனையோடையோ நம்ம அந்த நேரத்தையும் கொடுக்கக்கூடாது, காணிக்கையும் கொடுக்கக்கூடாது, பொருளும் உதவியும் செய்யக்கூடாது, சந்தோஷமாக செய்யணும். இப்ப ஒருத்தருக்கு கொடுக்கணும், ஒரு உதவி செய்யணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும். இல்லை ஃபாதர் ஒரு பில்டிங் கட்டுறாரு, சர்ச்சு கட்டுறாரு, அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாரு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் சம்பளத்தில் முதல் சம்பளத்தை அப்படியே கொடுங்க, இல்லை 1 லட்சம் கொடுங்க, இல்லை 50 ஏதோ ஒன்று கட்டாயம் பண்ணுறாங்க. அப்போ கொடுப்பீங்க, ஃபாதர் சொல்லிட்டாரேன்னு கொடுப்பீங்க. என் முகம் அப்போ சொல்லும்போது மனசில் வேதனையோடு தான் கொடுப்பீங்க. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வேதனை வரும், கேட்டுட்டாரு ஏதோ நினச்சிக்கிடுவாரு அப்படின்னு விட மாட்டோம். கரெக்டா இல்லையா? இல்லை, அதனால நம்ம இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ நமக்குமே வந்து நிறைய தேவைகள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், பிஷப்புடைய பெர்மிஷனோட ஒரு 4 ஏக்கர் இடத்துல ஒரு ரிட்ரீட் சென்டரே நடத்தி எவ்வளோ பேருக்கு வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு செலவு பண்ணி எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் செஞ்சோம், இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நமக்கு வரும். அப்போ யாராவது சில பேர் சின்ன பொழுது காணிக்கை கொடுக்கணும்னு வந்தாங்கன்னா அவங்க சந்தோஷமாக கொடுத்தா வாங்கிக்கிடுவோம். இப்போ அங்கே தேவை நிறைய இருக்குது. இன்னொன்று என்ன, பில்டிங் கட்டணும், தங்குறதுக்கு ஜனங்களுக்கு, அதெல்லாம் நிறைய தேவைப்படுது இன்னைக்கு. ஆனால் அதெல்லாம் நான் யார்கிட்டையும் போய் கேட்குறதே இல்லை. கேட்டால் ஒரே மாதத்தில் 1 கோடி வசூல் பண்ணிட்டு வந்துடுவேன், அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் கேட்டால் கிடைக்கும். ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே கொடுக்கணுன்னா அவங்க சந்தோஷமாக அவங்களா கொடுக்க மனசை நீங்கள் கொடுங்க. நான் சொல்லி அவங்க கொடுத்தாங்கன்னா வேதனையோடு கொடுப்பாங்க, அதுக்கு நான் காரணமாயிருவேன். அவங்க மனசு வேதனையோடு கொடுக்கக்கூடாது, அவங்களா கொடுக்காத கொடுக்கட்டும் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் யாருக்கிட்டையும் போய் கேட்குறதும் இல்லை. ஆனால் தேவைகள் எல்லாம் இருக்குன்னு சும்மா அனௌன்ஸ் பண்ணுவேன், ஆண்டுகிட்ட ஜெபிப்பேன். இதுதான் நான் செஞ்சுட்ருக்குறோம். ஏன் கேட்டு அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது, அவங்களா கொடுக்கணுன்னா மனசில் தீர்மானம் செய்தபடி கொடுக்கட்டும் தான் சொல்கிறாரு. கட்டாயத்தினாலேயும் மனசு நொந்து கொடுக்காதீங்க, எல்லாத்துலேயும் அப்படி புரியுது இல்லையா? அதுக்காக நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி, எளிய ஆண்டவரை எதிர்நோக்கி பார்க்கும்போது காகங்களை அனுப்பி அவர் உணவு கொடுத்தார். அந்த மாதிரி நமக்கு எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அவர் செய்வார். நம்ம யாரையும் நோக்கடிக்கக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியம் ரொம்ப ஆண்டவர் வல்லமையாக நடத்திக்கிட்டு போயிட்டுருக்காரு. இது எதுவும் எதிர்பார்த்துக்கிட்டு நமக்கு போகிறதில்லை. நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் அவங்கெல்லாம் மனமாறி ஆண்டவரே உன் பிள்ளைகளாக மாறணும், ஒன்றும் தெரியாமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த தாகம் தான் எங்களுக்கு வரும். நான் 2 இடத்துல கண்ணீர் விட்டுருக்கிறேன், அதை மட்டும் உங்களுக்கு சொல்லட்டுமா? 2 இடத்துல கண்ணீர் விட்டேன். நான் ஞாபகம் இருக்குது ரொம்ப, அதை சொல்லும்போது இப்போ கூட கண்ணீர் வந்துடுதுன்னு பயமாக இருக்குது. எப்படின்னா கண்ட்ரோல் பண்ணாமல் கண்ணீர் ஓடுது, அழுகுறேன், கரைச்சி போயிடுச்சு, துடைக்கிற முடியல. எப்போன்னா ஒரு தடவை ராஜஸ்தான்காரனுடைய கல்யாணத்துக்கு போயிருந்தேன்.
அவன் என்னை கூப்பிட்டுருந்தான். அவன் மகனுக்கு கல்யாணம், ராஜஸ்தான்காரர். அவங்கெல்லாம் எப்படி ராஜஸ்தான்காரருடைய கல்யாணத்தில் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். கல்யாணம் முடிஞ்சோன்னா சாப்பாட்டுக்கு அந்த கல்யாண மண்டபத்தில் சாப்பாடில் உட்கார வைக்கும்போது இந்த ராஜஸ்தான்கார அவன் ஒருத்தன் எனக்கு பழக்கப்பட்டதுனால என்னை கூப்பிட்டான்னு நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறேன். அங்கே பார்க்குற ராஜஸ்தான்காரோடைய ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜிகு 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 ஜிகுன்னு மின்னும், நல்லா மின்னும், நல்லா ஒரே குசி ஒருத்தரத்தை அப்படி கட்டி பிடிச்சிக்கிறவாங்க, கை கொடுத்துக்க ரொம்ப குசியாக சந்தோஷமாக நகையெல்லாம் நிறைய மாட்டிக்கிட்டு அப்படி சொல்லிக்கிறாங்க. நான் வந்து உட்காந்துருக்குறேன், சாப்பாட்டுக்கு உட்காந்துருக்குறேன், சாப்பாடு லைனில் வந்துட்டுருக்கு. இவங்களெல்லாம் பார்க்குறதோடனே எனக்கு என்ன மனசில் வருது, ஆண்டவரே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்களா ஆண்டவரே, இவங்கெல்லாம் உங்களை அறியாமல் நேரத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே, இவங்களுக்கு எப்போ ஆண்டவர் செய்தி அப்படின்னு சொல்லி என்னை அறியாமல் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படி லேசாக கண்ணீர் மலம் மலம் மலன்னு ஓடுது. நான் எந்திரிச்சு போயிட்டேன், சாப்பிடக்கூட இல்லை, போய் கண்ணீர் துடைக்கிறேன், நிற்கவே இல்லை. அவங்கள பார்க்குறேன், அழுக வருது. உண்மையை சொல்கிறேன், ஆண்டவர் இயேசு அப்படி தான் அழுதார் போல. எருசலேம் பார்த்து அழுதார், லாசரு செத்துருக்கும்போது அவங்க குடும்பத்தை நினைச்சு அழுதார். அப்படி ஒரு அழுக, அந்த தாகம் வந்துச்சு. இது ஒன்று. ரெண்டாவது, பಳ್ಳாரியில் உங்கள் கோயில் மாதிரி மாதா கோயில், புண்ணியஸ்தலம், ஆரோக்கிய மாதா கோயில் ஒன்று, பಳ್ಳாரி ஆரோக்கிய மாதா கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, மாதா கோயில், பெரிய கோயில் இருக்குது. அது செப்டம்பர் மாதம் இந்த 9 நாள் நவநாளுக்கும் அந்த திருநாளுக்கும் ஜனங்க, அந்த ஊர் ஜனமே, இந்துக்களும் முஸ்லீம்களும் எல்லாருமே அங்கே வந்து சேருவாங்க. அன்னைக்கு அந்த திருநாள் நேரத்தில் சர்ச்சு நிறைய மெழுகுபத்தியை கொளுத்தி வச்சு ஜனங்க, இந்த காம்பவுண்ட் எல்லாம் நிறைஞ்சிருக்குது. எல்லா ஜாதி ஜனமும் பாஷைகளும் எல்லாரும் வந்து அவங்களுடைய சொந்த ஆலயம் மாதிரி கொண்டாடுவாங்க. அப்படி வரும்போது என்ன செஞ்சேன்னா, நான் அந்த இதுக்கு போகிறேன், இந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழையிறேன். எல்லாரும் புது ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய திருநாளாக வாலிபர்களும் பெரியவர்களும் அப்படியே முஸ்லீம்காரர்களும் எல்லாரும் கூடி இப்படி வந்து நிறைஞ்சு போய் இருக்கிறாங்க, ஒரே சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் காம்பவுண்டுக்குள்ளே மெயின் கேட்லேருந்து இப்படி நுழையிறேன். இது 2வது முறை எனக்கு நடந்தது. இவங்க எல்லாரையும் பார்த்தேன்னா என் மனசில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற இவங்கெல்லாம் இப்போ ஆண்டவரை மோட்சத்துக்கு போகிறது, உங்களை புரிஞ்சுக்கிறது என்ன ஆண்டவரே அப்படின்ட்டுங்க வந்துருச்சாளுங்க. இது அந்த தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றே. ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா இந்த பாட்டு? வறண்ட நிலத்தில் ஆறுகளை பாய்ச்சுவேன் நன்றே, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கின்றேன், நான் தாகத்தோடு காத்திருக்கின்றேன். எல்லா ஜாதி ஜனங்கள் மேலே அந்த ஆவியாருடைய வல்லமையை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ எல்லா ஜாதி ஜனங்க மேலே ஆண்டவருடைய ஆவியை ஊற்றப்படும். ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த பாட்டு வரும்போது ஒரு ஞாபகம் வருது. பெங்களூரில் ஒரு இடத்துல மாதம் ஒரு சர்ச்சில் ப்ரேயர் நடத்திட்டு இருந்தோம். அந்த டைமில் ஒரு சகோதரி இந்த புர்கா, முஸ்லீம்கார புர்கா போட்டுட்டு வர்றாங்க. ஆயிஷா, அவங்க பேர் ஆயிஷா, நல்ல ஞாபகம் இருக்குது, ஆயிஷான்னு சொல்லிட்டு. அந்த சகோதரி புர்கா போட்டுட்டு வந்திருக்காங்க. ஆனால் அங்கே வந்துட்டு இதை நீக்கிட்டு முகத்தை கட்டி உட்காந்துருக்காங்க. நல்லா முன்னாடி உட்காந்துக்கிட்டு செய்தி கேட்குறாங்க. நான் பிரசங்கம் பண்ணுறேன். நாங்கள் பிரசங்கம்லாம் முடிஞ்சோடனே சாட்சி வைப்போம். போன மாதம் வந்தீங்களே, இந்த மாதம் வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு இங்கே வந்த பிறகு என்ன அற்புதம் நடந்துச்சு, போன மாதம் வந்து என்ன அற்புதம் சாட்சி சொல்லுங்கன்னா எல்லாம் மைக்கில் வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும். அப்போ இந்த சகோதரி சாட்சியெல்லாம் முடிஞ்சோடனே லாஸ்ட் ஹீலிங் ப்ரேயர் வச்சுட்டு தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் ஜெபிக்கிறது உண்டு. அப்போ அந்த சகோதரி வருது. நான் கேட்டேன், நீங்கள் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, வயிற்றில் எனக்கு ப்ராப்ளம்னு சொன்னாங்க, வயிற்றில் ப்ராப்ளம். அப்போ நான் சொன்னேன், சரி கண்ணை போடுங்க, நீங்கள் இயேசு மேலே, ஏன்னா முஸ்லீம்கார் இல்லையா, நீங்கள் இயேசு மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களா, உங்கள் ப்ராப்ளம் சரியாகும்னு சொன்னேன். சரி நம்புகிறேன், இப்போ சந்தோஷமாக இங்கே வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. நான் சொன்னேன், வயிற்றில் கை வச்சுக்கோங்க, உங்கள் வயிற்றில் உள்ள ப்ராப்ளத்தை ஆண்டவர் சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே சுருண்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க.
அப்போ பக்கத்தில் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தவங்க ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு பயம் ஆயிடுச்சு, என்னமோ ஆயிடுச்சுன்னாங்க. நான் சொன்னேன் அவங்களுக்கு ஏதோ வயிற்றுல ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணுறாரு, சரி பண்ணிட்டாரு அப்படி சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா ரொம்ப நேரம் நடந்துச்சு. அப்புறம் வந்துருச்சு. நான் அந்த அம்மா கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் அடுத்த மாதம் வாங்க, உங்கள் ப்ராப்ளம் சரியாக இருக்கும், ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு, நீங்கள் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். போயிட்டாங்க. அடுத்த மாதம் வர்றாங்க. வரும்போது அவங்களோட சேர்ந்துட்டு ஒரு 10-15 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அவங்க மாதிரியே வேறு இதில். எனக்கு ஒரே சந்தோஷம் ஆச்சு. அப்போ ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு, சாட்சி சொல்ல போகிறாங்கன்னு என் மனசில். எல்லாரும் வந்து லைனாக முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. அப்போ எல்லாம் ப்ரேயர் முடிஞ்சோடனே சாட்சிக்க வாங்க அப்படின்னா இந்த அவங்க தான் ஓடி வருது. ஃபஸ்ட்டு ஓடி வந்து அதுவே மைக்கு பிடிச்சிட்டு என்ன சொல்லிச்சு தெரியுமா? இதை கேட்டிங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது சொல்லுது, என் பேர் ஆயிஷா, நான் வந்து முஸ்லீமு, என் வயிற்றில் வந்து ஒரு கட்டி, கர்ப்பப்பையில் கட்டி மட்டும் இல்லை, நான் கன்சீவ்டாக இருக்கிறேன், கர்ப்பமாக இருக்கிறேன். நான் டாக்டர்கிட்ட ஸ்கேன் பண்ண போனேன். அப்போ அந்த குழந்தை பக்கத்தில் ஒரு கட்டி, டாக்டர் ஸ்கேன் பண்ணிவிட்டு இது கேன்சர் கட்டின்னு சொன்னார். எனக்கு பயம் ஆச்சு. அப்போ டாக்டர் சொன்னார், இதை ஆப்ரேஷன் பண்ணால் ஸ்ப்ரெட் ஆகிடும், பரவிடும், குழந்தைக்கும் ஆபத்து, உனக்கும் ஆபத்து, உயிருக்கு ஆபத்து, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து பனசங்கிரின்னு ஒரு இடம் இருக்குது பெங்களூரில், அங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அந்த பக்கத்துலேருந்து நம்ம பிரேயருக்கு வந்திருக்காங்க ஒருத்தர். இது அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து இவங்க சொன்னாங்களாம், இந்த இடத்துல பிரதர் பல்லாரிலேருந்து வர்றாரு, மாதம் இயேசு அங்கே அற்புதம் செய்கிறார், நீ போ அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ தான் நான் போன மாதம் இங்கே வந்தேன். அந்த பிரதர்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லலை, என்கிட்ட அவங்க எதுவும் சொல்ல. என்னன்னு கேட்டார், வயிற்றில் ப்ராப்ளம்னு தான் சொன்னேன், இதை சொல்லலை அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ப்ராப்ளத்தை கடவுளை ஆப்ரேஷன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஜெபிச்சாரு. நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேங்க. ஏதோ ஒரு வெளிச்சம், ஒரு பந்து மாதிரி வந்து என் வயிற்றில் விழுந்தது. என்னால் தாங்க முடியாமல் விழுந்துட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக தெரிஞ்சது. ஒரு 4 நாள் சென்று அதே டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர்கிட்ட போனோடனே ஸ்கேன் பண்ணோன்னே, ஏமாமா திரும்ப வந்த, இப்போ ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா இல்லை, நீங்கள் ஸ்கேன் பண்ணுற காசு நான் கொடுக்குறேன், நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்கேன் பண்ணியிருக்காரு. ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டில் அந்த கட்டியே இல்லை அப்படிங்கிறது ரிப்போர்ட். அதை அந்த 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 ரிப்போர்ட்டோடு வந்து தானே அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க. எப்படி இருக்கும்? அப்போ ஆண்டவர் வந்து வேற்றுமை பாராட்டக்கூடியவர் அல்ல. நீங்கள் அப்போஸ்தலர் எடுத்து படிங்க, திருத்தூதர் பணி 10வது அதிகாரம் 44-45, 34-35 இந்த 2 வசனத்தை படிங்க. நம்ம ஜூலி அவங்க வீட்டில் தான் நாளைக்கு நிறைய வசனங்க கிடைக்க போகுது, நிறைய டைம் எடுத்துக்கிறோம். இல்லை வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. திருத்தூர் 10ல் 44-45, ஃபஸ்ட்டு 44-45 படிங்க, அடுத்து 34-35 படிக்கலாம். படிங்க, படித்தா தான் நல்லாயிருக்கும். பேதுரு ராயப்பர் தொடர்ந்து பேசிக்கொண்டு, இப்போ நானும் தொடர்ந்து தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லா கேளுங்க. அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மேலும் தூய ஆவி இறங்கி வந்தது. இப்போ நீங்கள் இப்படி சும்மா உட்கார்ந்துருக்க முடியுமா இவ்வளோ நேரம்? சொல்லுங்க. ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தீங்கன்னா சில பேருக்கு இடுப்பில் வலி வரும், பிடிச்சிக்கும், அங்கே பிடிச்சிக்கும், கழுத்து பிடிச்சிக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் இங்கே வந்து இப்படி உட்காரும்போது அவருடைய சொற்களை கேட்கிற அனைவர் மேலும் யார் வர்றா? தூய ஆவியார் வந்து உங்களை கட்டி போட்டுருவாரு. அப்போ உங்களுக்கு விடுதலையும் கொடுத்துருவார். அந்த இதே பிரச்சனையே வராமல் காப்பாற்றிடுவார். நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், எத்தனை மணி நேரம் உட்காந்துருந்தாலும் முதலேருந்து இடுப்பு உட்கார முடியாதுன்னவங்களாம் நல்லா உட்காந்து எழுந்திரிச்சு போயிடுவாங்க. முட்டி போடவே முடியாதுங்கிற முட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் சாட்சியெல்லாம் நிறைய இருக்குது. அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னாங்க, 15 வருஷம் மேலாச்சு நான் முட்டி போட்டு, நீங்கள் முட்டி போடுங்கன்னு நான் முட்டி போட்டேன், எவ்வளோ நேரம் போட்டுருந்ததில்லை, 1 மணி நேரம் முட்டி போட்டுருந்துருங்க, இப்போ பார்த்தா திரும்ப முட்டி போட்டு காட்டுறாங்க, எனக்கு வழியே இல்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரியே நடக்குது. அப்போ தூய ஆவியானவர் வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆவியானவர் உண்மையில இறங்கி வந்தார். படிங்க. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டது. பிற இனத்தவர் மலைத்து போய் பிற இனம்
முஸ்லீம்காரங்களுக்குள்ளேயும் இந்துக்களுக்குள்ளேயும். இறங்கி வந்ததை பார்த்து இப்போ நம்ம இந்தியா தேசமே இந்து தேசம் தான். நம்மெல்லாம் இந்துக்களாக தான் இருந்திருக்கோம். நம்ம சந்ததி தானே பாக்குறாங்க இல்ல பத்தால விநாயகர் கோயில் ஒரு இல்ல அது இல்ல அது வேணா. அது மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததியே எல்லாம் இந்துக்களாக தானே இருந்தவங்க. இந்தியா தேசமே இந்து தேசம் தானே. நம்ம இடையில வந்தவங்க தானே, தோமையார் மூலியமா தானே வந்தோம். அப்படித்தானே இப்பயும் புதுசா ஆண்டவரை ஏற்றுக் கொடுக்குறாங்க. அப்படித்தானே அங்க பாக்குறாங்க, பிற இனத்தவர் மேலும் ஆவியானவர் பொழிப்படுவது ஆச்சரியப்படும் அழைத்து போயிட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். அடுத்து 34-35 படிங்க. அதுலயே 34-35 படிங்க. அடுத்து அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து நான் உண்மையாகவே உணர்கின்றேன். இப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. இல்ல, இதை படிக்கணும், இதை திரும்ப படிக்கணும். நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன், நீங்க படிக்க வேணாம், எழுதிக்கிறீங்க. கேளுங்க. மத்தேயு 11:28 சொல்றாரு, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாற்றுவேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, கிறிஸ்தவர்களே, ரோமன் கேத்தலிக்கில் உள்ளவர்களே, ஞானஸ்நானம் பெற்றவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடம் வாருங்கள். அப்படியே சொன்னாரு. யாரா இருக்கட்டும், என்ன பிரச்சனையில இருக்கட்டும், மனுஷர் தானே, மாம்சமான எல்லாரும் மேலே ஆவியை இறுதி காலத்தில் ஊற்றுவேன்னு யோவேல் 2:28 சொன்னார் இல்லையா. கடைசி இறுதி காலம் வந்துட்டோம் நம்ம. இந்த கடைசி காலத்துல மாம்சமான எல்லாருமே ஆவியை ஊற்றுவேன். அவங்க முஸ்லீமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், அவங்களெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றார். ஆவியினால் இயக்கப்படுகிறவர்கள் எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகளாக்கப்படுவார்கள். அவர் மேல நம்பிக்கை வைக்கப்பட்டவர்கள்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாகுவார்கள். யோகான் 1:12. இப்படி இந்த வசனத்தின் அடிப்படையில நம்மள இங்க இவர் சொல்றாரு, இப்பொழுதே எனக்கு புரியுது. பேதுரு சொல்றாரு, ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல. அடுத்த வசனம் பாருங்க. எல்லா இனத்தவரும் அவருக்கு அஞ்சி நடந்து அவர் மேல விசுவாசம் வச்சு அவருக்கு ஏற்புடையவர் யார் தெரியுமா? யாரு? அதுதான் சொன்னாரு, முந்தினோர் பிந்துவர். இன்னைக்கு நிறைய பேர் அவங்க எல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க, நம்ம எல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்கா இல்லையா? அப்ப நம்ம முன்னாடி தான் இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி இருக்கிறாங்க, நம்ம இன்னும் பின்னாடி தான் இருக்கிறோம். எப்படி பின்னாடி இருக்கிறோம்? படிக்கிறோம், கேட்கிறோம், எல்லாம் செய்யறோம், செயல்ல இல்ல, கடைபிடிக்கல. நம்ம பைபிளை பத்தி சரியா தெரிஞ்சுக்கல. இவ்வளவு வசனம் பேசினா பெருமையை சொல்லல, இவ்வளவு வசனம் ஏதாவது எங்க எழுதி வச்சுக்கிட்டா பேசிக்கிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் படிக்கிறேன்னு சொன்னதுக்கு அதுதான் எனக்கு ஆச்சரியம். இதுதான் ஆவியானவர். கண்டிப்பா. இப்ப அந்த கல்ல எனக்கு அந்த தண்ணி அபிஷேகம் வருதுன்னா, இது ஆவியானவர் இங்க நிறைஞ்சிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை கனியின் ஆவியானவர் வல்லமையை தான் நாங்க கேட்கிறோம். ஏன்னா ஒரு வார்த்தை இப்படி புறப்பட்டு வருதுன்னா, இந்த ஆவியானவருடைய செயலோடு சேர்ந்து வர்றதுனால தான் நம்ம அதை உட்காந்து கேட்க முடியும். புரியுது இல்லையா? இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் நிறைஞ்சிருக்கும் போது எனக்கு இப்படி ஒரு அனுபவமாக வரும். ஏன்னா ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, நம்ம கடைசியாக ஜெபிக்கும் போது உங்களுக்கு விடுதலை உண்டு. உடல் வலியிலேருந்து, பயத்திலேருந்து, கவலையிலேருந்து, பிரச்சனையிலேருந்து விடுதலை உண்டு. ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? எனக்கு மனசு இருக்கு, என்னால் கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றும்